கொரோனா பெருந்தொற்று காலத்துல மக்கள் பணியில இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு வழி மிகுந்த வாழ்க்கையா? மருத்துவ தேவதையோட இழப்பு IAS அதிகாரிகளை சோக கடல்ல மூழ்கடிச்சிருக்கு. இது ஒரு வேர்ல்ட் ஹெல்த் எமர்ஜென்சி, இட்ஸ் a மெடிக்கல் டிசாஸ்டர். இதெல்லாம் நம்ம பிராடர் பிக்சரை பார்த்துட்டு எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். புற்றுநோயால் அவதிப்பட்ட பீலா வெங்கடேஷ் அவர்களின் கடைசி காலத்தில் நடந்த சோகம். IAS அதிகாரியும் தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளருமான பீலா வெங்கடேஷன் அவர்கள் உடல்நல குறைவு காரணமா உயிரிழந்திருக்காங்க. இது பலரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. 56 வயதாகக்கூடிய பீலா வெங்கடேஷ் அவர்கள் கடந்த 2 மாதங்களா சென்னையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவிய சமயத்துல பீலா வெங்கடேஷன் சுகாதாரத்துறை செயலாளரா இருந்திருக்காங்க. தினமும் செய்தியாளர்களை சந்திச்சு பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய மறைவு பல சக IAS அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மருத்துவ கல்லூரியில படிச்சு மருத்துவரான இவங்க 1997ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் பணியாற்றினவங்க தமிழ்நாடு கேடரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு சப் கலெக்டர், மீன்வளத்துறை ஆணையர், நகர மற்றும் ஊரமைப்பு ஆணையர், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர், இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையர் போன்ற பல பதவிகளை வகிச்சிருக்காங்க. புற்றுநோயால பாதிக்கப்பட்ட இவங்க சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில பக்க விளைவுகள் ஏற்பட்டதோடு கடைசி காலத்துல தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் தவிர வேற யாரையுமே சந்திக்கல அப்படின்னு சொல்லப்படுது. மக்களுக்காக பணியாற்றின மருத்துவ தேவதை உயிரிழந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு.